மாங்கி சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நீங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் இன்னும் நிறைய வீடியோஸ் போட எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க நாம் இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சிக்கி, அப்பாவுக்கு மீட்டிங் முடிஞ்சிடுச்சா? இன்னும் 2 minutes வெயிட் பண்ணுங்கம்மா, அப்பாவே வந்துடுவாங்க. சரிடா, மீட்டிங் முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சிடுச்சு. சரி, நான் அப்படின்னா எல்லாருக்கும் போய் காஃபி போட்டு வரேன். என்ன சிக்கி, ஏதோ முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். இன்னைக்கு எல்லாருக்கும் நீங்கள் மீட்டிங் தானே சொன்னீங்க? ஆமா. ஆனால் ஒரு அங்கிள் ஸ்னோ கிங்டம்ல பார்த்தோமேப்பா. ஆமாப்பா, அன்னைக்கு ப்ராஜெக்ட் விஷயமா 2 அங்கிள் பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதில் ஒரு அங்கிள் தான். அந்த பையனை பாத்தீங்களா? அவன் எனக்கு ஃபீவர்னு லீவ் எடுத்திருந்தானே. ஆமாப்பா, அதான்ப்பா எங்ககிட்டயும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, சண்டே கூட லீவ் கிடைக்க மாட்டேங்குது, அதனால தான் இன்னைக்கு ஸ்னோ கிங்டம் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாப்பா, ஃபர்ஸ்ட் அதான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் பொய் சொல்லாதீங்க, எங்களுக்கு தெரியும்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி பசங்களா, நாளைக்கு அவனை ஆஃபீஸில் வச்சுக்கிறேன். சரிப்பா, யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு கூட சொன்னாங்கப்பா. சரி பசங்களா, அவனை நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன். ஓகேப்பா, வாங்கப்பா டின்னர் சாப்பிட வெளியே போகலாம். இப்போதானே உங்கள் அம்மா காஃபி போட போனா, முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. காஃபி குடிச்சிட்டு அப்படியே போகலாம்ப்பா, எப்படி இருந்தாலும் அங்கே லேட் தான் பண்ணுவாங்க, அது வரைக்கும் வயிறு தாங்கணும்லப்பா. சரி, நீங்கள் சொல்கிறதும் கரெக்ட் தான். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்மா? காஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆமாம்மா, செமையாக இருந்துச்சு, ஸ்ட்ராங்காக வேற இருந்துச்சு. சரி, அப்போ நான் இதே காஃபி டெய்லியும் போடுறேன். இல்லைப்பா, ஒரு தடவை குடிக்கதாம்மா நல்லா இருக்கும், டெய்லியெலாம் குடிக்க முடியாது. சரி, டின்னருக்கு வெளியே போகலாமா இப்போ? வாங்கப்பா போகலாம். அப்பா, டின்னருக்கே வெளியே போகணுமா? நம்ம வீட்லேயே தோசை மாவு இருக்குல்ல, தோசை சுட்டுக்கலாம், இப்போ போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம். ஆமாம், நல்ல ஐடியா தான். தோசை சிக்கன் குழம்பு வேற சூப்பராக இருக்கும், இது போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம்ப்பா. மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இல்லைப்பா, முடிவு பண்ணிட்டோம்ப்பா, ஐஸ்கிரீம் தான்ப்பா. சரி, பசங்கெல்லாம் கேட்குறாங்கல்ல, ஐஸ்கிரீம்க்கே போகலாம். சரி வாங்க போகலாம். வா சிக்கி, உள்ளே போகலாம். சரி சிக்கி, போகலாம். ஐயோ, ஐஸ்கிரீமே சாப்பிடாத மாதிரி தான். என்ன வேணும் பசங்களா? அங்கிள், எனக்கு வந்து காட்டன் கேண்டி ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். அங்கிள், எனக்கு வந்து ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம். எனக்கு பெல்ஜியம். எனக்கு ஒயிட் சாக்லேட். ஒரு பெல்ஜியம், ஒரு ஒயிட் சாக்லேட், ஒரு காட்டன் கேண்டி, அதுக்கப்புறம் ஒரு ரெட் வெல்வெட். அவ்வளோதானே? ஆமாம், அவ்வளோதான். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். சரி அங்கிள், ஒரு 4 ஃப்ளேவர் எடுத்து வர 5 நிமிஷமா? ஐஸ்கிரீம் நல்லா இருந்துச்சுலப்பா. அவ்வளோ சூப்பர்னு சொல்ல முடியாது, ஓகே தான். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அங்க இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.